ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு நம்ம பூண்டு புளிக்குழம்பு எப்படி சிம்பிளா வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு நான் ஒரு பெரிய பூண்டு எடுத்து க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சிருக்கேன். புளிக்குழம்பு எப்பவுமே மண் பாத்திரத்தில் வைக்கும்போது அதோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். பாத்திரம் ஹீட் ஆனதும் என்ன ஆட் பண்ணிக்கலாம், என்ன ஹீட் ஆனதும் க்ளீன் பண்ணி வச்சிருக்க பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ பூண்டு வந்து நமக்கு நல்ல ப்ரௌனிஷாக வரணும். ப்ரௌனிஷாக வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு வறுப்பட்டதும் அதை வந்து வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. ஸோ வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். வேற பாத்திரத்தில் மாற்றிட்டு அதே நேரம் குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதில் கொஞ்சமாக வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. வெந்தயம் வந்து நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்சிருக்கிற சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் நல்லா கீறிட்டு போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் ஒரு 10 போல எடுத்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது நல்லா வதங்கணும். ஸோ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இந்த ஸ்டேஜில் 2 தக்காளி எடுத்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ தக்காளி பேஸ்ட் ஆட் பண்ணும்போது நமக்கு குழம்பு வந்து திக்காக கிடைக்கும். இப்போ கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட பச்சை வாசம் நல்லா போகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பேஸ்ட் பண்ண தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தக்காளி நல்லா வதங்கி பச்சை வாசம் போய் நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரணும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நமக்கு கிடைச்சதுக்கு அப்புறமா இதில் நம்ம மசாலா பொடி ஆட் பண்ணலாம். இதுக்கு மசாலா பொடி பார்த்தீங்கன்னா சிம்பிளாக கொஞ்சமாக மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மல்லித்தூள் இது மட்டும் தான் நம்ம போட போகிறோம். எக்ஸ்ட்ரா வேறு எதுவும் போட போகிறது இல்லைங்க. இப்போ நம்ம கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மிளகாய் தூள், கொஞ்சமாக மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம்.